கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மகிமையும் கனமும் என்று சொல்லக்கூடிய இந்த ரெட்டிப்பான நன்மை, கத்த சொல்லக்கூடிய காரியம் மகிமையும் கனமும் என்று சொல்லக்கூடிய ரொம்ப எதிர்பார்ப்போடு நாம் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் தான். அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த காரியம் வரணும். கனமும் மகிமையும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணால், குப்பையில் கிடந்த எண்ணெயை கத்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். குப்பையில் கிடந்த எண்ணெய் உயர்த்தி வைத்திருக்கிறார். கத்தருடைய சமூகத்தில் நான் இந்த ஊழியத்தின் பாதையில் வரும்போது எனக்கு ஏபிசிடி தெரியாது, ஆனாவன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் கத்தருடைய சமூகத்தில் இந்த தேவனை அறியக்கூடிய அறிவுக்குள்ளாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பார்க்கும்போது இவங்க எப்படி தேவனாலே பயன்படுத்தப்படுறாங்க, இவங்களை எப்படி கத்தரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க, எப்படி ஹவு தே ஆர் ப்ராஃபசைசிங், எப்படி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, எப்படி ஒரு மனிதனுடைய தலையில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் போய் பொத்துன்னு அங்கே விழுகிறான், அவன் அலக்கழிக்கப்படுறான். சரி தள்ளி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா கீழே விழுந்து உருண்டு பிறல்றானே, அது யார் எப்படி செய்ய முடியும்? அவரை போட்டு இங்கே ஆட்டிக்கிட்டு இருக்காரு, தொட்டில் போட்டு ஆட்டுற மாதிரி. கனமும் மகிமையும் தேவனுக்காக ஊழியம் செய்யுங்க. டெடிகேட் யுவர் செல்ஃப் டு சர்வ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நானும் என் குடும்பமும் ஊழியம் செய்வோம். வேலையை விட்டுருணுமா? விடவே தேவையில்லை. தொழிலை விட்டுருணுமா? விட தேவை கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிங்க, அவ்வளோதான். உங்களை ரட்சித்த இயேசுவை குறித்து சொல்லுங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுங்க. நான் எப்படிப்பட்ட பாடுகளோடு இருந்தேன், எப்படிப்பட்ட ஆக்கினையோடு இருந்தேன், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன், பிசாசு என்னை எப்படி அலக்களித்து கொண்டிருந்தது, அதிலிருந்து இனி இயேசு என்னை விடுவித்தார். சிம்பிள் காஸ்பல். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அன்பு கூர்ந்து உங்களை மாற்றுவார். கனமும் மகிமையும் உங்க வாழ்க்கையில தேடி வரும். எங்கோ இருக்கவங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாங்க, அங்க போங்கங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு பிரேயர் நடக்கும், அந்த பிரேயர்ல போய் கலந்து கொள்ளுங்க. ஒரே நாளில் பிசாசெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் நமக்கு தேவை. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு அப்படி சொல்லி நமக்கு அனுப்புறாங்க. நம்ம யார்ட்டையும் போய் சொல்லல, யாரோ ஒருத்தங்க சுகம் பெற்றவங்க அப்படி சொல்றாங்க. இந்த ஊழியத்துக்காக நாங்கள் நோட்டீஸ் போடலை, வால் போஸ்டர் போடலை, வேணா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்போம், தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்லி கொடுப்போம். ஆனால் வேற எந்த விதமான பிரயாசமும் படவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் சித்தமான மக்களை கொண்டு வந்தார். அதே போல தான் இங்கே நடக்கக்கூடிய ஊழியத்தில் இங்கே ஒரு மூலையில் தாம்பரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எங்கோ இருக்க மக்களை ஃபார் ஃபார் அவே. நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை கட்டவிழ்க்கும் விடுதலை முகாம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மே மாதத்தில் அந்த அமாவாசை நாளை நடுவில் வச்சு, அதுக்கு முந்தின நாள் அமாவாசை நாள், அடுத்த நாள் 3 நாட்கள் அந்த கூட்டம் நடக்கும். ஒரு கிட்டத்தட்ட 4-5 ஊழியக்காரங்க 6 ஊழியக்காரங்க வர வந்து பேசுவாங்க. ஒவ்வொரு செஷன்லையும் ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட ஜெபம் பண்ணுவோம். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களை கூப்பிட்டு கேட்டால், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? ஐயா நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரோம் அப்படின்னு. யார் உங்களுக்கு சொன்னா? இங்கே ஒருத்தங்க வந்தாங்களாம், அவங்களுக்கு ஒய்ஃபு பயங்கர பிசாசு போராட்டமா, அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடச்சி அந்த மகள் இப்போ நல்லா வீட்டுக்காரரே அவங்க தான் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்களாம். அவங்க தான் சொன்னாங்க, ஊருக்கு வந்து லீவுக்கு வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, அதை கேட்டு தான் வந்தோம். கன்னியாகுமரிக்கும் மணிமங்கலத்துக்கும் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? அவங்க யார் எவருன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த மக்களுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த ஊழியத்தை காண்பித்து இந்த இடத்துல அழைத்து வந்து அவங்க சொல்கிறாங்க, என் மகன் நல்லா இருக்கா. அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்கள் ஊழியம் செய்ய முடியாட்டா கூட நீங்கள் பெற்ற நன்மையை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு. அது போதும் உங்கள் வாழ்க்கையில். எனக்கு இப்படி இருந்தது, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ வேதனையோடு இருந்தேன், கர்த்தர் என்னை தொட்டு சுகப்படுத்தினார், அந்த காரியத்தை சொல்லுங்க. தட் இஸ் மோர் தென் காஸ்பல். ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலே பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்றாரு. அது பியூட்டிஃபுல் காஸ்பல். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் மகா பெரிய பாவியா இருந்தேன், என்னை இயேசு ரட்சித்தார். நான் மற்றவர்களை அடித்தேன், சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுத்தேன், கொலை செய்யப்படும் போது நான் அந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த கொலை செய்கிறவங்களுடைய உடையெல்லாம் நான் வந்து வாங்கி வச்சு கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில் நான் காணப்பட்டேன். என் பாவ அறியாமையினாலும் நான் செய்தனாலே கர்த்தர் என்னை மன்னித்தார்.
இன்றைக்கு ஒரு அப்போஸ்தலனா இருக்க முடியாத காரியத்தை செய்திருக்கிறார். ஸ்மால், சிம்பிள், ஷார்ட் காஸ்பல். அதுதான் நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நீங்கள் ஒரு சுவிசேஷகர், நீங்கள் ஒரு சுவிசேஷகி என்று சொல்லக்கூடிய நிலையில உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மகிமையும் கனமும் ஒரு சமூகத்தில் இருக்கிறது. அதை உங்களுக்கு அள்ளி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வெக்கப்படாம இயேசுவை குறித்து சொல்லுங்க, அல்லது இயேசு உங்களுக்கு செய்ததை குறித்து சொல்லுங்க. அதுல என்ன வெக்கம் இருக்கு? பிசாசு பிடிச்சு அலக்கடிக்கும் போதெல்லாம் வெக்கப்படணும். ஐயோ இப்படி அலக்கழிக்கப்படுறாங்களே, அலக்கழிக்கப்படுறமே சொல்றேன். இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு, நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை விடுவித்தான் சொல்லி அதை சந்தோஷமா சொல்ல வேண்டாமா? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில மகிமையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் நன்மையும் நம்மை தொடர்ந்து எல்லாம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபையும் நன்மையும் இல்லை அப்படின்னா இந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றும் பிரயோஜனம் இருக்காது. வேதம் சொல்லக்கூடிய காரியத்துல அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்ல, சங்கீதம் 23:6 சொல்ல இருக்கிற காரியத்தை பார்க்க முடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ரெட்டிப்பான நன்மைகள் என்னை தொடரும். ஒன்று, that is very important, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். The both things are very important for our life. கிருபை இல்லைன்னா நிர்மூலமாயிருவோம். நாம் நிற்பதும் கிருபை. இந்த கிருபை இல்லை என்று சொன்னால் நம்ம நிர்மூலமாயிரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபை இருக்க வேண்டும் சொன்னால் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு கீழே நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நாம் வாழ ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்தி நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீங்கும் விளைக்காத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்டு நடக்கக்கூடிய ஆடுகளைப் போல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியான இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. when you are surrounded by the grace, no evil can touch you. நீங்கள் உங்களை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது, அணுகவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தீய காரியத்தையும் நீங்கள் காண முடியாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். நம்முடைய தேவன் இந்த ஆண்டில் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாம் ரெட்ட பிள்ளைகளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். எப்படி? ட்வின்ஸ். ஐஸ்வர்யமும் கனமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் கிருபையும் நன்மையும். அப்படி எழுதிருப்போமா? இந்த பெயின் அண்ட் சஃபரிங் Job was with Jesus. His soul was enriched in Jesus. அவனுடைய வாழ்க்கையில் அவன் சத்தத்தை கேட்க கர்த்தர் மகிழ்ச்சியா இருந்தது. ஆண்டவரே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, இப்போ போய் ஜெபிக்க சொல்றீங்களே சொல்ல. சொன்ன உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். God was so pleased with his prayer and voice. Immediately God answered. அது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கைக்கு இந்த ஆண்டுல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பெலனீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பெலனீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்தன் அன்பில் நான் உன்னை நிறுத்த, எந்தன் அன்பில் நான் உன்னை நிறுத்த. கிருபையே. அவர் நேசிக்கிறார், நம்மளும் அவர் நேசிக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உண்மையில தேவனாய் இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரக்கூடிய காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், உங்களுடைய அன்பில நிலைத்திருக்க என்ன துயரங்கள் நெருக்கங்கள் சொல்லக்கூடிய காரியத்தால்
அந்த அன்பில் நான் குறைபடாதபடி என் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட கிருபை செய்து செல்லுங்க. கேளுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஜெயகீதம் பாடக்கூடிய வாழ்க்கையாய் என் வாழ்க்கை மாற வேண்டும். சந்தோஷம் மகிழ்ச்சியோடு நான் துதிக்கக்கூடிய காலங்கள் வர வேண்டும். அப்பா, எனக்கு கர்த்தாவே இறங்கும் என்று சொல்லி இந்த ஆண்டிலே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாய் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்பட்ட சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுகிறதை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பிசாசு விற்கப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு அருள் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஏகமாயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏகமாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான். இன்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். இன்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். அந்த ஆண்டுல இங்க வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாவாவது நீங்க நான் இங்க போனேன், உங்க சாட்சியை இங்க சொல்ல வேண்டாம். நீங்க சந்திக்கிறவங்ககிட்ட உங்களை போல ஆதி நாட்கள்ல கஷ்டப்பட்ட மக்களை பார்த்து நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி வேதனைப்பட்டேன், எனக்கு சுகம் கிடைத்தது. இந்த கத்தடக்கிற ஊழியத்தில் இந்த கத்தவாச்சி வீட்டில் நான் போய் ஜெபித்த போது எனக்காக ஊழியக்காரங்க ஜெபித்தாங்க, எனக்கு சுகம் உண்டாரு. அப்படி சொல்லி ஒரு ஆத்துமாவை இந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க. நீங்க நிச்சயமா சுவிசேஷியை சொல்ற வாழ்க்கையில கத்த சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதுபோல மகிமையும் கனமும் உங்கள் வாழ்க்கை நேரம் ரெட்டிப்பான ஆசை. எத்தனை பேரை நீங்க நன்மை பெற்ற நீங்க எத்தனை பேரை இந்த இடத்துல அனுப்பி வச்சிருக்கிறீங்க. சிம்பிள் காஸ்பல் ஒர்க், எளிதான ஒரு சுவிசேஷ ஊழியம், அதை செய்க. உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் மகிமையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். என்றென்றுமாய் என் கிருபை காட்ட கொண்டேன் உன் மண்ணில் பிரித்து. அதுக்காக நான் பிரித்து எடுத்திருக்கிறார். God chosen you, God selected you. எதற்காக என்று சொன்னால் எதற்காகத்தான். அவரை குறித்து நீங்க சொல்லலைன்னா, இயேசுவை குறித்து நான் சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவாங்க? அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவாங்க? என் வாழ்க்கை ஆக்கினையா இருந்தபோது, வெட்கப்பட்ட நிலையில் இருந்தபோது என்னை விடுவித்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லைன்னா வேற யார் சொல்லுவாங்க? வேற யார் சொல்வதற்கு நம்ம எதிர்பார்க்க முடியும்? எனக்குத்தானே அவர் அற்புதத்தை செய்திருக்கிறாரு, எனக்குத்தானே நன்மையை கொடுத்திருக்கிறாரு. நானும் என் குடும்பம் தானே ஆக்கினையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பிசாசு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பில்லிசுனிய கட்டில வாழ்ந்து கொண்டிருந்தோம், மாந்திரிக கட்டில வாழ்ந்து கொண்டு என்னை அல்லவா அவர் விடுவித்திருக்கிறார். நான் அல்லவா சொல்ல வேண்டும், வேற யார் சொல்லுவாங்க? ஆண்டினுடைய துவக்க நாள்ல ஒரு முடிவு பண்ணுங்க. நான் கனமும் மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இன்று முதல் இந்த காரியத்துல நான் கர்த்தருக்காக காரியத்தை செய்ய, எனக்காக இல்லை, கர்த்தருக்கு என்னை விடுவித்தவரை, என்னை கனப்படுத்தினவரை, என்னை ஆசீர்வித்தவரை, இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தவரை நான் நிச்சயமா வெட்கப்படாம சொல்லுவேன்.
என்று சொல்லுவோமா? நிச்சயமா இந்த இடம் நிரம்பிடும். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகளே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. தேவனுடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும் விலகாது. ஆனால் நம்ம தான் விலகி போயிட்டு இருக்கோம். இந்த ஆண்டில் அவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில என் தெய்வம், இயேசுவே நீர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ரெட்டிப்பா நன்மையை கொடுக்கலைன்னா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க. கர்த்தர் 2 முறை இந்த இரவு வேளையில, கடந்த இரவுல பேசினார். உன் பொருளை நீ தேடாத, என்னை தேடு, கர்த்தரை தேடு. அவருடைய வல்லமை வரங்களை, அவருடைய கிருபைகளை, கிரியைகளை அறிந்து கொள்வதற்கான காரியத்தை செய். இந்த ஆண்டிலே நீ செழிப்படையும்படியாய் சுகித்திருக்கும்படியான காரியத்தை செய்ய சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். By seeking the Lord you will be blessed. அதான் உண்மையான சத்தியம். இந்த ஆண்டில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை காண வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. கர்த்தர், நான் பேசலப்பா, நீங்க பேசுனீங்க. நீங்க சொன்ன சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய அக்கினியின் பிரசனங்கள் நடுவில் இருக்கிறதை எங்களால் உணர முடியுது, என்னால் உணர முடியுதப்பா. யூ ஆர் லவ்விங் சோ மச். இந்த வந்திருக்கிற பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தேவனா இருப்பா காசோதம். அதனால தான் அவங்ககிட்ட இவ்வளவு டீட்டெயிலா இன் அ வெரி ஸ்வீட் வே யூ ஆர் ஸ்பீக்கிங் டு தம். ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பதற்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அன்பு மகனும் அன்பு மகளும் அதை அறிந்து கொள்ளட்டும். இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு ரெட்டிப்பான பலனை பெற்ற, நன்மையை பெற்ற, ஆசீர்வாதத்தை பெற்ற ஆண்டாக இருக்கட்டும். இழந்த எல்லாவற்றையும் யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டது போல ஊராபாலா ஷாதரிகாபாலாபரம் உங்களுடைய பிள்ளைகள் இழந்த சுகத்தை, பலத்தை கர்த்தாவே பெற்றுக்கொள்ள முடியாய், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாய், கர்த்தாவே வாழ்க்கையில இழந்த சந்தோஷ சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாய், வாழ்க்கையில கன மகிமையை இழந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாய். கர்த்தர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தாவே ஐஸ்வர்யமும் கனமத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாய், சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாய். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் ஒருவரோடும் இந்த கர்த்தர் ஊழியத்திலும் கர்த்தர் ஆராதனையோடும் இல்லை பங்குற எல்லா பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுவே போதுமே, இயேசு போதுவே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே,
என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன காரியத்தை மறக்காம செய்யுங்க. நீங்க ஒருவரிடத்துல நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகும். அது கணக்கு உங்க கணக்குல கட்டாயம் சரி. சுவிசேஷ ஊழியம் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கனம் மகிமை கொடுத்து ஆசீர்வதிக்க உங்களோட இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நிச்சயமாய் இந்த ஆண்டிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார், இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார், உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.